சரி, இதுல 18வது கேள்வியை பாருங்க. இந்த 5 பேரும் 4 நாள்ல செய்யற மொத்த வேலையை பாருங்க. அப்ப அதுக்கு நீங்க செய்யணும்னு சொன்னா 5ஐயும் 4ஐயும் பெருக்கணும். 5 20 இருக்க போகுது ஏன்னா இதுதான் அவங்க செய்யற மொத்த வேலை. அதை 2 பேர் என்று சொன்னா 2ஆல பிரிக்கணும். பிரிச்சோம்னு சொன்னா அதுக்கு 10 விடையாக இருக்கு. அதே போல ஒரு சாதாரண வருடத்துல நடுநாள் என்று கேட்டா அது ஜூலை மாசம் 2ஆம் தேதியா இருக்கு. அதுல யாருக்கும் பிரச்சனைகள் இருக்கா? இல்ல.
சரி. அதுல சாதாரண வருடத்துல எங்களுக்கு தெரியும் ஜூலை மாசம் 2ஆம் தேதியா இருக்கும். 20வது கடிகாரம் ஒன்றில் நேரம் 3 மணியாகும் போது நிமிடமுள் வடக்கு திசையை காட்டியது எனில் மடத்தியால் முள் காட்டும் திசை கிழக்கு. ஆமா, என்று சொன்னா இப்படித்தான் காட்ட போகுது. இது வடக்கு என்று சொன்னா இது கிழக்காக இருக்கு. சதுர வடிவ காணி ஒன்றை சுற்றி 60 தூண்கள் நடப்பட்டிருப்பின் ஒரு பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது தெரிவது. இதுக்கு 2 செய்முறைகள் செய்யலாம் பிள்ளைகள். ஒன்று 60 4ஆல பிரியுங்க. ஏனென்றால் சதுரத்துக்கு 4 பக்கம். 60 4ஆல பிரிச்சா 15. அந்த மூலக்கட்டை ஒன்று பொதுவா தெரிறபடியா ஒன்றை கூட்டுங்க 16. இது ஒரு செய்முறை. இல்லாட்டி அந்த 60ஓட 4 கூட்டுங்க. அது என்னண்டா 4 பக்கம் அல்லது 4 மூணு 64 வரும். அந்த 64 சதுரத்துக்கு 4 பக்கம் வந்தபடியா 4ஆல பிரியுங்க. பிரிச்சா 16 வரும். அப்ப இதுக்கு 2 செய்முறை செய்யலாம். அடுத்தது பாருங்க. வேறு வரிசையில் எழுதும் போது கிடைக்கும் முதலாவது எண்ணினதும் 3ஆவது எண்ணினதும். இதுல முதலாவது எண் 135 இருக்கும். 3ஆவது எண் 151 இருக்கும். இதுல 3ஆம் எண்ணினதும் நடுவில் முதலாம் எண்ணில நடுவுல வாரது என்ன? 3. 3ஆம் எண்ணில நடுவுல வாரது 5. ஆகவே விடை 3ஆவது சரி. யாருக்கும் பிரச்சனைகள் என்று சொன்னால் நிப்பாட்டி கேளுங்க. சரியா? இதை கட்டாயம் விளங்கி கொள்ளுங்க. 4ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டாக கட்டாயம் விளங்கி கொள்ளுங்க. ஒரு ஐடியா என்ன உண்மையா நுண்ணறிவு படிக்கிறது என்னத்துக்காக? ஒரு ஐடியா வளர்த்து கொள்றதுக்காக. என்ன கவிதா, ஓகே அந்த கேள்வி? ரைட், ஓகே. அடுத்தது பாருங்க. 7 பெட்டியில் ஒரு பெட்டியில் 7 சிவப்பு பந்துகளும் 5 மஞ்சள் பந்துகளும் 4 பச்சை பந்துகளும் உள்ளன. சந்தானம் கண்களை மூடிக்கொண்டு சிவப்பு பந்தை எத்தனையாவது தடவையில் எடுப்பான்? சிவப்ப கேட்டா பிள்ளைகள் வடிவா கவனியுங்கோ. 7 சிவப்பையும் விடுங்க. சிவப்ப கேட்டா சிவப்ப விட்டு போட்டு மஞ்சளையும், அதாவது சிவப்ப விட்டு வார நிறங்கள் பச்சையும் கூட்டுங்க. மஞ்சள் 5, பச்சை 4, ரெண்டையும் கூட்டி வார விடையோட உண்டை கூட்டுங்க. ஏன் அந்த உண்டை கூட்டோடும்? வடிவா கவனிக்கணும். 5 தரம் எடுக்கக்குள்ள மஞ்சள் வந்துடும். 4 தரம் எடுக்கக்குள்ள பச்சை வந்துடும். அப்ப அந்த ஒரு தடவை, அதாவது அந்த 5 4 9 தடவை எடுத்து போட்டு அந்த 10ஆவது தடவை எடுக்கக்குள்ள கட்டாயம் என்ன வரும்? சிவப்பு தான் வரும். சரி, அந்த ஒன்றையும் கூட்டணும். சிவப்ப கேட்டாயும் சிவப்பை விட்டுட்டு மஞ்சளை கூட்டணும். இதெல்லாம் தெரியுமா ராசா உங்களுக்கு? அதுல யாருக்கு டவுட்டுகள் இருக்குதா? என்ன இல்ல இருசிதா, சார். தயாஸ்ரீ, இல்ல அதுல சார். யாருக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதா? இப்ப நீ சொல்லுவா. அப்ப பச்சையை கேட்டா என்ன செய்யறது ஆசிரியர்? பச்சையை கேட்டா சார் பச்சையை விட்டு போட்டு அஞ்சை மேலையும் கூட்டிட்டு உண்ட கூட்டணும் 13 சார். வெட்டிக்காரி. ரைட், ஓகே. அடுத்தது பாருங்க. கமலா விமலாவின் மகளாவாள், விமலா அமலாவின் தாயாவாள். இதுல நாங்க என்ன செய்யணும்? இல்ல, 20ஆம் நூற்றாண்டு 9ஆம் தசாப்தத்துக்குரியதுண்டா. ஆமாம் இதுல சார். பாருங்க, நடுவுல கூட்டுறீர்கள் என்று சொன்னா பிள்ளைகள் 21ஆம் நூற்றாண்டு 2ஆம் தசாப்தம். அப்ப இது வராது. இதை கூட்டுறீங்கன்னு சொன்னா 11 கூட்டோடும் 20ஆம் நூற்றாண்டின் 9ஆம் தசாப்தம். ஆகவே 2ஆவது விடை சரி. 3ஆவது 20ஆம் நூற்றாண்டின் 10ஆம் தசாப்தத்துக்குள்ளவர். ஆகவே அந்த விடை பிழை. இத பாருங்க. கமலாவின் கமலாட மகள். சார் ஓம் சொல்லுங்க.
சாப்தத்துல எத்தனை எண் வரைக்கும் வரலாம்? அதாவது அதுல 3 ஸ்டைல்ல வரலாம் பிள்ளைகள். அதாவது தொடங்கி கொள்ளுங்க. எத்தனை எண் வருமெண்டா எதை கேட்கிறீர்கள்? சாப்தத்துல பிரிக்கக்குள்ள 10 வரலாமா சார்? சத்தம் சத்தம் வரலாம். ஓரில இதை பாருங்க, 11 தானே கூட்டணும். கூட்டினம் என்று சொன்னா 20ஆம் நூற்றாண்டு 9 மட்டும் 10 சாத்தம். 10 ஆண்டுகளை விளங்கிட்டு கொண்டது சார். நம்ம காலப்பகுதி தசாப்தம் என்று சொல்றது. சரியா? சொல்லுங்க. விளங்கிட்டு சார். ஓகே. இதுல பாருங்க, கமலாட மகள் தான் விமலா. அப்ப கமலாக்கு கீழே விமலாவை போடுங்க. சார் கமலா தானே சார் விமலாவின் மகளாவல் அன்றைக்கு. கமலா விமலாவின் மகளாக அப்படியா கவனிச்சு கொள்ளும். கமலா விமலாவின் மகள். அப்ப விமலாக்கு கீழே தான் கமலாவை போடும். ரைட். கமலா விமலாவின் மகள். ஓகே, சரி. விமலா அமலாவின் தாயாவா? விமலா அமலாவா தாய். அப்ப அமலாவும் ஒரு பிள்ளையா இருக்கு. யார பிள்ளையா இருக்கு? விமலாட. விமலா. கேள்வி, கமலா அமலாவுக்கு இடையிலே இன்னொரு முறை சகோதரியா இருக்கு. ஒரே பிள்ளைகள், ஒரே அம்மாட பிள்ளைகள் தானே. அப்ப அக்கா தங்கச்சா இருக்கு. அப்ப அதுக்கு என்ன விடை? சகோதரி என்ற விடை. சரி. அடுத்த பாருங்க. தரப்பட்டுள்ளவற்றை 3ஐ ஒரு கூட்டமாகவும் 2ஐ வேறொரு கூட்டமாகவும் வேறுபடுத்தலாம். அவ்விரு கூட்டங்களையும் சேராதது. இதுல பாத்தீங்கன்னா டெங்கு, மலேரியா, யானைக்கால், நுளம்பால பரவணும். அதே போல அழிச்சல், செங்கன் மாறி அசுத்தமான நீரால பரவணும். நீரிழிவு மட்டும் அதிக அளவு மாப்பொருட்கள் இனிப்பான சாப்பிட்டா வாரம். ஆகவே இதுல வேறுபடுறது நீரிழிவாக இருக்கு. அடுத்தது பாருங்க, பத்தூரிகை, மூக்கு கண்ணாடி, கண்ணாடி இதெல்லாம் தனிப்பட்ட ரீதியில பாதிக்கிறது. தொலைக்காட்சி, மைதானம் எல்லாம் நாங்க பொதுவா பயன்படுத்துவோம். ஆகவே பென்சில் இதுல வேறுபட்டதா இருக்கு. இல்ல வேற ஏதாவது கனெக்ஷன் இருக்கா அதுல? யாராவது? சார் பேப்பர்ல மைதானம் இருந்தது. அதுல மைதானம் இருந்தது. விடையில மைதானம் தானே சார் கொடுத்தாங்க. அதுல பாருங்க, அப்படின்னு சொன்னா இதை வச்சு கனெக்ட் பண்ணிருக்கிறாங்க. தொலைக்காட்சி பொதுவா பயன்படுத்துவது, கண்ணாடியும் பொதுவா பயன்படுத்தும். ஆராய்ச்சி இப்படி செய்திருக்கிறாங்க. வழியா காணிச்சு கொள்ளுங்க. பென்சில், பத்தூரிகை, தொலைக்காட்சி, பென்சில், கண்ணாடி. அதே போல கண்ணாடி, சாரி மூக்கு கண்ணாடி இவ்வளவும் கண்ணாடி தனியா பயன்படுத்துறது. தனியா பயன்படுத்துற தொலைக்காட்சியும் பொருட்கள். கண்ணாடியும் மைதானம் பொதுவா பயன்படுத்துறதுன்னு சொல்லி எடுக்கலாம் தானே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சார் அதெல்லாம் பொருட்கள். இது இதெல்லாம் அது இடம் என்று சொல்லி செயல். அப்ப அப்படி செய்யும். சரியா? அடுத்த பாருங்க, வறுமையாக உள்ள அடைப்பினுள் வர வேண்டியது. சொல்லுங்க. கமிர்தா சொல்ற மாதிரி அதெல்லாம் பொருட்கள். இது இடம் என்று பார்த்தா சார் 3ஐ ஒரு கூட்டமாகவும் 2ஐ இன்னொரு கூட்டமாகவும் தனியாக சொல்லி இருக்கு. பத்துரிகை, பென்சில், மூக்கு கண்ணாடி தனிப்பட்ட ரீதியில பாவிக்கிறேன்னு சொல்லி, தொலைக்காட்சி, கண்ணாடி பொதுவா பாவிக்கிற பொருட்கள் என்றும்
அதே போல மைதானம் இடப்பெயர் என்று சொல்லியும் பயப்படுத்தலாம் என்று சொல்றோம். விளங்கிட்டு சார். அடுத்தது பாருங்க, மேலிருந்து கீழாக அதாவது நிழலாக வருது. இது வெளியிலேயும் இது உள்ளேயும் வருது. அதே போல இது வெளியிலேயும் இது உள்ளேயும் வருது. அப்ப இதுல இந்த பெரிய செவ்வகம் வரப்போகுது இல்லையா? ஆகவே அதுக்கு சரியான விடை எது? இரண்டாவது. அடுத்தது கவிதா அல்லது வேற ஒரு ஆள் சொல்லுங்க. 29வது என்ன விட வேணும்? முதலாவது சார். முதலாவது 500 ரூபாய், 100 ரூபாய், 20 ரூபாய்க்கு 4 காசு தாள். அப்ப 500 ரூபாய் உண்டும், 100 ரூபாய் உண்டும், 20 ரூபாய் ரெண்டும் வந்தா விடை சரி. முதலாவது விடை சரி. அதுல யாருக்கும் ஏதாவது கேட்கணும் பண்றார்கள்? இல்ல சார். சரி, அடுத்த கேள்வியை பாருங்க. இதுல கட்டாயம் எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் 4 சதுரம் தான் வரப்போகுது. அது எல்லாத்துக்கும் 4 வந்த பிள்ளை, இதுக்கும் 4 வரப்போகுது. சில வடிவா கவனிக்கொள்ளுங்க. இதுல கவனிச்சு கொள்ளுங்க. 1 2 இதுல 3 வந்தா இதுல எத்தனை வரணும்? 4 வரும். 4 டாட் வரும். அதே போல அடுத்தது பாருங்க, 2 3 4 வந்தா இதுல எத்தனை வரணும்? 5 வரும். அடுத்தது பாருங்க, 4 5 6 வந்தா இதுல 7 வரும். அடுத்தது 3 4 5 வந்தா இதுல 6 வரும். இந்த செட்டப்போட இருக்கிற விடை எது? இரண்டாவது விடை சரி. ஓகே. அடுத்தது பாருங்க, 31 32வது கேள்வியில் இலகுவான கேள்விகள் இல்லையா? அது இருக்கிறத அப்படியே அதுல போட்டுட்டு விடையை பார்க்கணும். பாத்தீங்கன்னு சொன்னா என்ன விட வரும்? 31 முதலாவது சார். 32 இரண்டாவது, 33 மூன்றாவது, 32க்கு இரண்டாவது. 8 2 16. 8 2 பேருக்குனா 16 வரும். 12ஓட 4 கூட்டுனாலும் 16 வரும். அடுத்தது பாருங்க, அதுல இருக்கிறத போட்டு பார்த்தோம்னா கழித்தலம் முன்னுக்கு போடலாம் இல்லையா? அப்ப ரெண்டாவது விடையை போடுங்க. 3 5 15, 15 2ஆல பிரிக்கலாம். அடுத்தது போடுங்க, 3 5 8, 8 2ஆல பெருக்குனா 16. ஆகவே சரியான விடை 3ஆவதாக இருக்கும். அடுத்தது பாருங்க, இல்ல சார். அடுத்து கேள்வியை பாருங்க. 34 ஊடுருவி பரப்பளவு விளக்கப்பட்டுள்ள பகுதியின் பரப்பளவு. இதுல பார்க்கணும். முதலாவது விடையா கவனிச்சுக்கொள்ளுங்க. முழு பரப்பளவு என்று சொன்ன பிள்ளைகள் இதுல பாருங்க எத்தனை, இது 2ஆ பிரிப்பட்டிருக்கு. அப்ப நாங்க எல்லாத்தையும் 2ஆ பிரிக்கப்பட்டு சொன்னா முழு எத்தனை சொல்லி பாத்தீங்கன்னா 8 இல்லையா? 4 2 8 தானே. அப்ப 8 வழியில போடும். விளக்கப்பட்டுள்ள பகுதியின் விளக்கப்பட்டுள்ள பகுதி எத்தனை? 2. அப்ப 8 2ஆல பிரிக்கீங்க என்று சொன்னா விடை 4 இருக்கு. ஆகவே சரியான விடை
முதலாவது முதலாவது சரி. சுற்று. 35 36 அது நேரடியா தான் சொல்லியிருக்கிறான். இதுல 6 சொல்றதுக்கு 2 என்ன போடுங்க. சிக்கு 4, எஃப்க்கு 5, 3 வந்து பி, 1க்கு வந்து பி வரும், அடுத்து சி வரும். இப்ப இதுல 35 36 விட வரும். சொல்லுங்க பாப்போம். அதே இதை ஆன்சர் பண்ணீங்கன்னா சரி. 32 இதுல உங்களோட விடையில அப்படியே பதிவிடப்பட்டிருக்குது பிள்ளைகள். நீங்க என்ன செய்யணும் சொன்னா நான் திருப்பி ரெடியா இருங்க. நாங்க நாளைக்கு செயல் செய்து உங்களுக்கு பார்க்கக்கூடியதா இருக்கு. இதுல பாருங்க 16 கட்டங்கள் இருக்குது. அது விளக்கப்பட்டுள்ள பகுதியின் பரப்பளவு இருக்கிறோம். இதுல என்ன செய்யணும் சொன்னா வடியாக்காடிங்க முழுசா இருக்கிறதுக்கு எல்லாம் சரியா போடுது. முழுவதுமா விளக்கப்பட்டிருக்கிறது சரி. 1 2 3 4 5 6 6 முழுமையா விளக்கப்பட்டிருக்கு. அரைவாசிக்கெல்லாம் பிழை போடுது. 1 2 இதுல என்னன்னா 2 சரிய பிளண்டா ஒரு சரிக்கு சமம். அதே போல இதுலயும் ஒரு பிழை வரப்போடு, கீழையும் ஒரு பிழை வரப்போடு. அப்ப இந்த 2 பிழையும் ஒரு சரிக்கு சமம். மொத்தம் 8 சரி. அப்படி என்ன விளக்கப்பட்டுள்ள கட்டங்கள் 8. 16 8 சொல்றது எவ்வளவு? அரைவாசி. ஆசிரியர்ன்றதுக்கு ஆவன்னா ஒரு உயிரெழுத்து. உயிரெழுத்துக்கு முன்னுக்கு கட்டாயம் என்ன வரும்? 2 பேர் இல்லையா? மாணவர் இதுல வேற பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு அதுல பாருங்க ஒவ்வொரு ஆசிரியர் பரிசோதனை ஒன்றை செய்வதற்கு வகுப்பில் உள்ள ஒவ்வொரு மாணவரை இருபருங்கள் வீதம் கொண்டு நீங்க என்ன செய்யணும்? நாளைக்கு 20 ஜாயின் பண்ணுங்க. சரியா? அப்பதான் நாங்க என்ன செய்யலாம், கொஞ்சம் கூட பார்க்கலாம். 20 9 பேப்பர் தான் இருக்குது இல்லையா? 29 பேப்பர் தான் இருக்குது. இதுல பாருங்க முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா என்ன விட சரி. முதலாவது சரி. இரண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா அதே போல தேடி பாத்தீங்கன்னா இரண்டாவது 4. இந்த மிச்சம் கேள்வியை நாங்க நாளைக்கு விடையில் போற என்ன செய்ய